தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வைகை நதியை பாயக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தை முகவை மாவட்டம் என்று அழைப்பார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், வைகை நதி கடலிலே கலக்கக்கூடிய முகத்துவாரத்தை நிலப்பரப்பாக கொண்டதால் முகவை மாவட்டம் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அழைத்தார்கள். அந்த முகவை மாவட்டம் தமிழ்நாட்டின் இரண்டாவது நெற்களஞ்சியமாக இருக்கின்றது. அந்த நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய பகுதி நீர் மேலாண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சேதுபதி மன்னர்கள் பல்வேறு நீர் மேலாண்மையை எடுத்திருக்கின்றார்கள். கடந்த மாதம் ஐயன் திருவள்ளுவருடைய வெள்ளி விழாவில் மாண்பு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையிலே ராமநாதபுரத்தில் மட்டும்தான் ஐயன் திருவள்ளுவன் சொன்ன சொல் இன்னும் ஊரணி என்ற சொல் தமிழ் சொல் இன்றும் நிலவி வருகிறது என்று பதிவு செய்தார்கள். தமிழ் மொழியை பிற மொழி ஆள முடியாது என்பதற்கு உதாரணம் இந்த ஊரணி என்ற சொல். ஆகவே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முகவை என்று சொன்ன சொல்லும் அந்த ஊரணி என்ற சொல்லும் சேர்ந்து முகவை ஊரணி என்று ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ராமநாதபுரம் தலைமையான பெரிய கண்மாயில் அமைந்திருக்கின்றது. சேது மன்னர்களிலே மிகச் சிறந்த நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக மன்னன் இளவன் சேதுபதி மன்னன் அந்த முகவை ஊரணியில் இருந்து கடலில் கலக்கக்கூடிய நீரை உபரி நீரை சேமித்து ராமநாதபுரம் நகரத்திற்கு ஏறத்தாழ 35 ஊரணிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக தந்தார். அவைகளை மீண்டும் புனரமைத்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நாயகன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த 33 ஊரணிகளையும் புனரமைக்க வேண்டும் என்று தாயுள்ளத்தோடு உங்களிடத்திலே தாயுமானவரிடத்திலே கோரிக்கை வைத்து என் தொகுதி கோரிக்கையை உங்களிடத்திலே நான் தந்து விடுகிறேன். அதை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை தந்த மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.